ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் புளி எடுத்து அதை பவுலில் போட்டு தண்ணியை போட்டு ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 4-5 பூண்டு பல் அது நான் உரித்து போட்டிருக்கேன். சில பேர் உரிக்காமல் போடுவாங்க. எனக்கு நான் தோலோடு சாப்பிட்ட ரசம் வாய்க்குள்ளே அது தோல் மாட்டிக்குவோம், அதனால் உரிச்சிருந்தேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஒரு லைட்டாக ஒரு அடி அடித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு சின்ன தக்காளியோடைய அந்த முனையை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதை நல்லா புளியிலேயே போட்டு நல்லா பசைஞ்சு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஆச்சி ரசப்பொடி போட்டிருக்கேன். சில பேர் ரசப்பொடி போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. ரசப்பொடி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ப்ளஸ் அரைச்சி வச்ச அந்த மிளகு, ஜீரகம் ப்ளஸ் பூண்டு அதையும் அதை எண்ணெயிலேயே போட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இருந்தால் ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. போட்டுவிட்ட பிறகு ரசம் புளி தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு லைட்டாக சிம்மில் வச்சுருங்க. லைட்டாக நுரக்கட்டி லைட்டாக பொங்க வரும். அப்படி வந்த ஒரு கொதியிலேயே கொத்தமல்லி ஃபஸ்ட்லேயே போட்டுருவாங்க சில பேர் நான் லாஸ்ட்டாக போட்டேன். கொத்தமல்லி போட்டு இறக்கிறேங்க. அவ்வளோதான், ரசம் ரெடி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக வைப்பாங்க. இது சிம்பிளாக